இன்றைக்கு அவினாசியில எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளினுடைய உற்சாகத்தை வரவேற்போடு எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம். அவினாசி லிங்கேஸ்வரர் தாயாரை வழிபட்டு எங்களுடைய தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு நியாயமான நேர்மையான அரசியலை முன்னெடுத்துக் கொண்டு செல்கின்ற கட்சி. பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள்ல மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இந்த தேசத்தை வலிமை மிக்க தேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடு இன்றைக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய அனைத்து திட்டங்களும் இன்றைக்கு மக்களிடத்தில் சென்று சேர்ந்திருக்கிறது. அது அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டமாகட்டும், அல்லது வீட்டுக்கு வீடு குடிநீர் கொடுக்கும் ஜல்ஜீவன் திட்டமாகட்டும், அதே போல தொழில் வளர்ச்சிக்கான திட்டங்கள், உள்கட்டமைப்பை வலிமைப்படுத்தும் திட்டங்கள், இப்படி அனைத்து விதத்திலையும் இன்றைக்கு இந்த நாடு முன்னேற்ற பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. நம்மளுடைய லட்சியம் இலக்கு எல்லாமே அடுத்த 25 ஆண்டுகள், நாம் ஏதோ இந்த தேர்தலுக்காக நாம் வேலை செய்யவில்லை. அடுத்த 25 ஆண்டுகளுக்கு இந்த நாடு மிக வல்லரசு நாடாக மாற வேண்டும். இந்த தேசம் உலகத்திற்கு வழிகாட்டு தேசமாக இருக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய விஷனோட நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் இறங்கியிருக்கிறார்கள். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் 3வது முறையாக 400க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெற்று 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெறுவது நிச்சயிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதுல தமிழ்நாட்டிலிருந்து எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி 39 தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று, எங்கள் பாண்டிச்சேரி முதற்கொண்டு 40 தொகுதிகளிலுமே எங்களுடைய 40 தொகுதி எங்களுடைய பிரதமருக்கு நாங்கள் சமர்ப்பிப்போம். நீலகிரி பொறுத்தளவுக்கு மக்கள் தர்மத்தை எதிர்பார்க்கிறார்கள், மக்கள் அதர்மத்தை வெறுக்கிறார்கள். இன்றைக்கு மோடிஜியா 2Gயா என்ற சூழல் இங்க இருந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 2G ஊழலினுடைய வழக்கு அப்பீலுக்கு எடுக்க வேண்டும் என்று டெல்லி உயர் நீதிமன்றம் நேற்றைக்கு முன்தினமாக உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். இந்த 2G வழக்கு என்ன? நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற, நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற திரு ராஜா அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில ஆட்சியில் இருந்த பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஊழலை செய்தார்கள். தமிழனுக்கு தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற ஊழலை செய்தார்கள். இந்தியாவுல உலகத்திலே இது போல ஒரு ஊழல் யாரும் கூட செய்தது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஊழலை செய்த நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் என்பது நம்முடைய நீலகிரி மக்கள் இன்றைக்கு வெட்டி தலைகுனிவு சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். 1,76,000 கோடி ரூபாய் அந்த ஊழலானது ஒரு வரலாற்றுல ஒரு கரும்புள்ளியாக அந்த ஊழலை பார்க்கப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினரை நாம் தேர்ந்தெடுத்து விட்டோம் என்று மக்கள் இன்றைக்கு ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வழக்கினுடைய நேற்றைக்கு முந்தைய தினம் டெல்லி உயர் நீதிமன்றம் இந்த வழக்கை மேல்முறையீடுக்கு தகுதியான வழக்கு, சிபிஐ தாக்கல் செய்த வழக்கை மேல்முறையீடுக்கு எடுத்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் உங்களிடத்தெல்லாம் சொல்லிக்கொண்டு, இன்றைக்கு களத்துல பாரதிய ஜனதா கட்சி கடந்த 10 ஆண்டுகள் ஒரு நேர்மையான ஆட்சியை கொடுத்து கொண்டிருக்கிறது. 0% கரப்ஷனுக்கு எதிரான ஆட்சி, 0% டாலரன்ஸ் அகைன்ஸ்ட் த கரப்ஷன். அதுதான் எங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கிய கொள்கையாக கடந்த 10 ஆண்டுகள் இந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த தேர்தல் 2Gயா மோடிஜியா என்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க போகிறது. மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழகத்தில் தொடர்ந்து அவருடைய வருகை, எங்களுடைய மாநில தலைவர் அவர்களுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையுடைய தாக்கம் இன்றைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு பெரிய ஆதரவு. இந்த தேர்தல் வரலாற்றுல இடம் பதிக்கின்ற தேர்தலாக இருக்கும். பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்ற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்கக்கூடும். நம்முடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கடந்த 10 ஆண்டுகளிலான செயல் திட்டம், கடந்த 10 ஆண்டுகளிலான திட்டங்களினுடைய பயனாளிகள்
ஒவ்வொரு வீட்டுக்குமே சென்று சேர்ந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் நாங்கள் மக்களிடத்தில் எடுத்து சென்று நாங்கள் மக்களிடத்தில் செல்ல இருக்கின்றோம்.